பயங்கரமான ஹிட் அந்த படம். உட்காந்துட்டு இருக்கு. அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்றாரு. நான் வரேன், என்னை உட்கார கூட சொல்லல. என்னை பார்த்து என்ன கேட்குற, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை. இப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த கதையை கேட்கிறாரு. ஆக்சுவலா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்றேன். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்றாரு, கதை சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு, வேற லெவலில் பண்ணீங்க, எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க இந்த கதை. அண்ட் நான் பார்த்த 5 பெஸ்ட் டைரக்டர்ஸ்ல நீங்க ஒரு டைரக்டர், அப்படி இப்படின்னு பயங்கரமா புகழ்ந்தாரு. அண்ட் உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், ஒரு 5 சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சரி சார், ஓகே சார், அப்போ அந்த சிட்டிங் உட்காருவோம், சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டாரு. அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 சிட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷம், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி 2 வருஷம் அப்படி போயிட்டே இருக்கு. அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு, இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட், அவர் சொல்லுவாரு, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க புது டைரக்டர் தானே, கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்கன்ட்டு பொறுமையாவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரும் ஒவ்வொரு வாட்டி போய் எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது, ஒரு கட்டத்துல அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது. ஓகே ஃபைன், நானுமே சரி ஓகே, நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலா படம் பண்றோம், அப்போ அவருக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம், சரிங்களா. இப்போ வந்து நான் போறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு, ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, நம்ம உடனே போறோம், போயிட்டு டேட்ஸ் கேட்கறோம், அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பாக்குறதுக்காக போறோம். நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் சொன்னா கூட நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனேன் அந்த ஹோட்டலுக்கு, மேலே அவரை பார்க்க போறேன். அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்துல இருக்காரு. பயங்கரமான ஹிட் அந்த படம். உட்காந்துட்டு இருக்கு. அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்றாரு. நான் வரேன், என்னை உட்கார கூட சொல்லல. என்னை பார்த்து என்ன கேட்குற, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நான் வந்து சார், நான் டிஆர் பாலா சார், உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார், நான் வந்து ஜின்னுன்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அந்த கதை கேளுங்க சார். சாரி, ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார், நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்க முதல்ல இருந்து அந்த கதையை சொல்லுங்க பார்ப்போம், என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நான் வந்து முதல்ல இருந்து அந்த கதையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் மொத்தம் 60 சீனு. ஒவ்வொரு சீனா சொல்றேன். நிறுத்துங்க, இந்த இடத்துல நான் மாற்ற சொன்னேன். இல்ல சார், நான் மாத்திட்டேன் சார், இப்ப பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அந்த லைனை நான் சொல்றேன், சரிங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது. அவருடைய செய்கைகளே டோட்டலா சேஞ்ச் ஆயிருந்தது அப்போ ஆக்சுவலி, சரிங்களா. நான் சொல்றேன் திருப்பியும், இல்ல சார் மாத்திட்டேன் சார், இது கேளுங்க சார், அதை கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவருடைய மைண்ட் செட்டுக்கும் வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம வந்து இந்த எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணோம், இந்த டேரக்டரோட பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இந்த சீனை வந்து நீங்க ஆல்ரெடி மாத்திருந்தீங்க, சரி ஓகே, இதை வந்து நீங்க அப்படியே நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்படியே பாதி நிறுத்திட்டாரு, பாதி கதையோட அப்படியே நிறுத்திட்டாரு. இந்த சீனை நீங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்றாரு. நான் நடிச்சு காட்டுறேன். நான் நடிச்சு காட்டிட்டேன். சரி ஓகே, இப்போ 2 கேரக்டர் இருக்காரு, அந்த 2 கேரக்டருமே நடந்துக்கு. ஆக்சுவலி படத்துல 2 கேரக்டர் இருக்கு, 2 கேரக்டருமே நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், சார் அது எப்படி சார், இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் நானே எப்படி சார் பண்ண முடியும், பரவாயில்லைங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் அந்த கேரக்டராகவும் பண்ணேன், இந்த கேரக்டராகவும் பண்ணேன், நான் பண்ணி காமிச்சேன். அவருக்கு அப்பயும் வந்து ஐயோ இதையும் பண்ணிட்டானே, இப்போ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வேற ஒன்று சொல்றாரு. அப்போ என்னால அதை பண்ண முடியல. அவர் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இல்ல நான் பண்ணல, நான் வேற ஆர்டிஸ்ட் நான் டேட்ஸ் கொடுக்குறேன், சாரி நான் வேற டேரக்டர் கொடுக்குறேன், வேற ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உனக்கு சினிமா தெரியாது, நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா, உனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு நீ அவமானப்படுத்திட்டாரு. ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தின உடனே நீ வந்து சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, நீ போயிடு, எதுக்கு இந்த சினிமால இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார் கதை சொல்லி 2 வருஷமா உங்க கூட டிராவல் பண்ணிருக்கேன், கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்க 5 பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொல்றேன் இருப்போம். சொன்ன போது அவர் வந்து இல்ல முடியாது, நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணல, நான் அப்புறமா பண்றேன் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டா. அந்த டி நகர்ல இருந்து ஆதம்பாக்கம் என் வீடு. ஆக்சுவலா அந்த ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணாரு. அந்த ப்ரொடியூசர் கீழே வந்துட்டோம்னே சொல்லிட்டாரு, இல்ல நான் அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தா நான் பண்றேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அங்க டி நகர்ல இருந்து
ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன். கண்ணுல இருந்து தண்ணி அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கு. நான் அப்போ முடிவு பண்ணி இந்த படத்தை நான் எக்காரணத்து கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது. என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சினிமா தெரியாது, நான் சினிமா பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு எப்படி அவர் வாயால பெஸ்ட் டைரக்டர்னு சொன்னாரோ அதே வாயால ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பா இந்த படத்தை நான் பண்ணணும், அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ நான் கண்டிப்பா இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நான் வந்தேன். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, முக்கியமான ஒருத்தர். எஸ், the creator. Let's welcome the director and producer of Jinn, T.R. Bala அவர்கள். தேங்க்ஸ் எவ்ரிஒன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ். அண்ட் நான் சில பேருக்கு நன்றிகள் மட்டும் சொல்லிக்கிறேன். முதல்ல கடவுளுக்கு நன்றி. அண்ட் என்னுடைய அம்மா அப்பா, அதாவது எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது கொடுத்தது வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து தைரியத்தை ஊட்டி வளர்த்தது வந்து அம்மா தான். அண்ட் நான் இப்போ ஒரு நல்ல சட்டை போட்டிருக்கேன், நல்ல பேண்ட் போட்டிருக்கேன், இது முதற்கொண்டு அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே. நல்லா வந்து உலகத்தை வெளில போய் ஃபேஸ் பண்ணணும், நல்லா தைரியமா இருக்கணும். இப்போ இந்த படம் ஃபேரிடெயில் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேனரை நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அம்மா கொடுத்த தைரியம் தான். ஸோ இதுக்கு மேல என்ன வேணும், எனக்கு அம்மா தான் எல்லாமே எனக்கு. அண்ட் அப்பா, எனக்கு ஆக்சுவலி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருந்துச்சு தான். பட் அவர் மேல இருந்த ரெஸ்பெக்ட், மரியாதை எனக்கு எப்பவுமே போகாது. எங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலா ஆகாது, நாங்க பேசிக்கவே மாட்டோம், நிறைய இடங்கள்ல வந்து பேசிக்க மாட்டோம். பட் இன்னைக்கு அவர் என்னை பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து எனக்கு இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்தாரு. நான் இல்ல ஸ்பாட்ல அப்படின்னாலும் அவர் இருந்தா எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நிறைய வேலைகள் அவர் தான் எடுத்து எல்லாமே பண்ணாரு. இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ. இந்த ஒரு மேடைக்காக பல வருடங்கள் காத்துட்டு இருந்தேன். இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எங்க அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதை நான் சொல்லிட்டேன். அண்ட் தேங்க்யூ. இந்த சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் வந்ததுக்கு, என்னை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து பத்திரிகையாளர்கள், பிரசன்ட் மீடியா, அதாவது என்னுடைய ஒத்த தாமரை ஆல்பம் சாங் 45 மில்லியன் பிளஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரசன்ட் மீடியா தான். அதுவுமே நிக்கில் முருகன் சார் தான் பண்ணாரு. நிக்கில் முருகன் சார் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி. எப்போ கால் பண்ணாலும் ஒரே ரிங்ல எடுத்துருவாரு. எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவரு. எப்படி என்னுடைய ஒத்த தாமரை பாட்டுக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த குட்டிமா பாட்டுக்கு, அந்த நம்ம ஜின் படத்துக்காகவும் இப்ப வரைக்குமே எனக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்றி நிக்கில் முருகன் சார். தேங்க்யூ. எங்க இருக்கீங்கன்னு தெரியல, ரொம்ப நன்றி. இப்ப கூட ஏதாவது ரொம்ப வேலை விஷயமா தான் ஓடிக்கிட்டு இருப்பாரு, ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் அனில் ரெட்டி, ரகு சார் முக்கியமான நேரத்துல எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே நான் வந்து நன்றி கடனா இருப்பேன். அண்ட் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூடவே வந்து எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். எப்படி படம் ஆரம்பிச்சு எப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கோம், எண்டு முடிச்சு நல்லபடியா எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நந்து ஆனந்த், அப்புறம் வெங்கட் சார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி கடவுள் மாதிரி. அவர் வந்து எனக்கு ரைட்டான சமயம் நான் போயிட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்னு கேட்கும்போது எந்த ஒரு விஷயம் இல்லாம எனக்கு வந்து உடனே ஒரு மிகப்பெரிய தொகை எனக்கு கொடுத்து, எந்த ஒரு பாண்ட் எழுதல, எந்த ஒரு விஷயம் எதுவும் பண்ணல. இப்படிலாம் வந்து மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு அவரை பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த ஒரு நேரத்துல அவர் அந்த விஷயத்த எனக்கு பண்ணல அப்படின்னா வந்து என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆக்சுவலி நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன், ஒரு 100+ ஆட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும். ஆல்பம் சாங்ஸ் பண்ணுவேன் அண்ட் வெட்டிங் சாங்ஸ் பண்ணுவேன், கொஞ்சம் காஸ்ட்லியான வெட்டிங் சாங்ஸ். அவங்க குடும்பத்துக்கு வந்து நான் வந்து ஒரு வெட்டிங் சாங் பண்றதுக்காக தான் போயிருந்தேன். அந்த வெட்டிங் சாங் தான் சினிமேட்டிக் வெட்டிங் சாங், நல்ல காஸ்ட்லியான சாங். அதை அவங்க பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுப்பா அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா அடுத்த நாளே எனக்கு பணம் கொடுத்துட்டாரு அவரு. அந்த மாதிரி ஆள் அவர் வெங்கட் சார். அவர் உண்மையாலே எனக்கு கடவுள் மாதிரி. அவரை நான் மறக்கவே மாட்டேன். என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் அவர் இன்னைக்கு வர முடியல, அவர் ஹாங்காங் போயிருக்காரு. ஆனா வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நான் வந்து எப்பவுமே அவருக்கு கடமையா இருப்பேன், நன்றியா இருப்பேன். அண்ட்
என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் செல்லப்பா ஆட்லினா ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ஆனந்த், ஸ்ரீநாத், அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மர்வின். அதாவது ஒரு சின்ன படத்தை வந்து ஒரு பெரிய படமா ஆக்குனது வந்து விவேக் மர்வின் தான். மர்வின் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாப்ல. எல்லா விஷயமும் வந்து ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ, படி பாத்துக்கலாம் படி பாத்துக்கலாம் படி அப்படின்னு தான் சொல்லுவாரு. அண்ட் நாங்க அவர்கிட்ட போகும்போது ப்ரோ ஒத்த தாமரை மாதிரி ஒரு சாங் வேணும் ப்ரோ, நீங்க சாங் பண்ணுங்க, சிச்சுவேஷன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் முதல்ல அவர்கிட்ட போனது. அந்த குட்டிமா சாங் வந்து ஆக்சுவலி ஒரு ஆல்பம் சாங் மாதிரி நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சாங் வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படின்றதுனால எனக்கு ஒத்த தாமரைன்ற மாதிரி ரெஃபரன்ஸா நான் கொடுத்தேன். இல்ல ப்ரோ நான் வேற மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குட்டிமா பண்ணி கொடுத்தாரு. அண்ட் குட்டிமாவும் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாரு. குட்டிமா சாங் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. தேங்க்யூ விவேக் மர்வின், எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா எப்பவுமே இருந்திருக்கீங்க. படத்தை வந்து பெரிய படமாக்குனது நீங்க உள்ள வந்தது பிறகுதான். அப்புறம் தான் எனக்கே வந்து படத்தை பெருசா பண்ணணும், இன்னும் பெருசா பண்ணணும்ன்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் இன்னைக்கு வர முடியல, அர்ஜுன் ராஜா ஒரு ஷூட்ல மாட்டிக்கிட்டாரு. அதாவது ஒரு நானும் அவரும் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த வெட்டிங் சாங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ படம் பண்ணும்போது நான் எதுவுமே அவர்கிட்ட வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா என்னுடைய விஷன் என்ன, என்னுடைய ஐடியா என்னன்றதை வந்து அவர் ப்ரீபாண்டா அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அவர் கரெக்டா நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது நாங்க வந்து ஆக்சுவலி ஸ்பாட்ல பேசிக்கவே மாட்டோம். மார்னிங் போயிட்டு நாங்க ஷார்ட் டிவிஷன் பண்ணி என்னென்ன ஷார்ட்ஸ் எழுத போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத முன்கூட்டியே நாங்க வந்து கரெக்டா பேசி வச்சுப்போம், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பாரு. நான் அவரை வந்து ரொம்ப என்னோட ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அதே தான். நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிடுவேன். அண்ட் அவங்க வந்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. இம்ப்ரவைஸ் பண்ணி அதை வேற லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து ஸ்கிரீன்ல வந்து அப்படியே அட்டகாசமா வேற லெவல்ல அப்படியே கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷலு. அண்ட் தேங்க்ஸ் டு அர்ஜுன் ராஜா அண்ட் தேங்க்ஸ் டு எடிட்டர் தீபக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நல்லபடியா சூப்பரா எடிட் பண்ணிருக்காரு. அந்த ட்ரெய்லர் கட் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. தேங்க்ஸ் தீபக். அண்ட் சிஜி விபின், அதாவது சிஜி வந்து படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம படத்துல அந்த ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த ஜின் கேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான் ட்ரை பண்ணோம். பட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்க்கு நான் நிறைய செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்ட பிறகு அது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி நான் அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஒன்ஸ் அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து சரியா வரல. ஆக்சுவலி நான் ஃபுல்லா ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எடிட்ல நான் பாக்குறேன், எனக்கு வந்து ஏதோ சம்திங் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. எனக்கு ப்ராஸ்தட்டிக் அந்த அளவுக்கு எனக்கு சரியா வரல. அந்த சிலிகான்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபாரின்ல இருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணாங்க. பட் அப்படி பண்ணியுமே ஆக்சுவலி அந்த சிலிகான்ஸ்லாம் அப்படியே உறிஞ்சு கீழே வந்துட்டு என்னால அது ப்ராப்பராகவே எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. ஸோ அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணோம், சரி ஓகே சிஜி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜி திருப்பியும் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அதை வந்து எரேஸ் பண்ணணும் அந்த கேரக்டர். ஏன்னா அந்த ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம், நாங்கள் ஹீரோக்கும் அந்த ஜின்னுக்குமான காம்பினேஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஒரு வேற வழி இல்லை, இப்போ நம்ம பண்ணிதான் ஆகணுன்ற போது சிஜி வந்து திருப்பி நான் பண்ணேன். அப்போ எனக்கு அவர் மிகப்பெரிய பேக் போனா இருந்தாரு சிஜி விப்பின்னு, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அப்புறம் ரைட்டர் கரந்தேல் ராஜேஷ், அவரால் வர முடியல. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்து கரந்தேல் ராஜேஷ் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் அண்ணன் மாதிரி. நாங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போது என் கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் ஆக்சுவலி ஸ்கிரீன் பிளே டாக்டர், கதை எழுதுவது திரைக்கதை எழுதுவது எப்படி, திரைக்கதை எனும் பூனை, இந்த மாதிரியான புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து இந்த படத்துல வந்து அந்த ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கணும், எப்படி பண்ணணும், அதுல என்னென்ன விஷயங்கள் தப்பா இருக்கு, என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து கரந்தேல் ராஜ் சார் பண்ணியிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆர்ட் டைரக்டர் தினேஷ், ரொம்ப நன்றி தினேஷ், சூப்பரா வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் ஃபைட் மாஸ்டர் பிரதீப் மாஸ்டர், எனக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவர். ஆக்சுவலி எங்களுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட் நாங்கள் பண்ணும்போது மாஸ்டர் இல்லை மாஸ்டர் கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலி அந்த ஃபைட்டுமே சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து அப்பவே சொன்னார், இல்லை வலா இது நல்லா வரும். நான் ஆக்சுவலி அவர்கிட்ட நான் கால் பண்ணி, இல்லை மாஸ்டர் அடுத்த ஃபைட்டு கொஞ்சம் நான் உங்களுக்கு வேற ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ கூட அவர் பொறுமையாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னை வந்து, இல்லை வலா நம்ம சூப்பராக பண்ணுவோம், செம்மையா பண்ணுவோம், நான் வரேன் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணாரு. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் இப்போ சொல்கிறேன், அடுத்தடுத்த படங்களுக்கு நீங்கள் தான் ஃபைட் மாஸ்டர். ஏன்னா எனக்கு உங்களோட பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எல்லாமே, தேங்க்யூ. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒத்த தாமரையில இருந்து இப்போ வரைக்கும் அவங்க டாட்டரும் சரி அக்ஷதா ஸ்ரீதர் ரெண்டு பேருமே வந்து எனக்கு ஒத்த தாமரையும் மிகப்பெரிய ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இப்போ குட்டிமா சாங்குமே நல்லா ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இந்த படத்துல எல்லா சாங்குமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. அண்ட் சவுண்ட் மிக்சிங் உதயகுமார் சார், சரவணன், நரேஷ், அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் கு கார்த்திக், விவேகா,
அப்புறம் நிக்கில் முருகன் சார் பற்றி சொல்லிட்டேன். அண்ட் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் என்னுடைய தம்பிங்க எல்லாருமே வந்து எனக்காக கடைசி வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரே நிமிஷம் எல்லாரும் மேடையில் வந்து ஒரே நிமிஷம் வந்து நின்றுட்டு போங்க. வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க வாங்க, டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம் ப்ளீஸ் வாங்க வாங்க. விக்ரம் எங்க விக்ரம் விக்ரம் எல்லாரும் ஒரே வாட்டி கிளாப் தட்டுங்க உங்களுக்காக. சார் தேங்க்ஸ் பாய்ஸ். யாரோ சொன்னாங்க நடுவில் இவங்களை விட்டுறாதீங்கன்ட்டு. நான் கடைசி வரைக்கும் உங்களை யாருமே நான் விட மாட்டேன். என் கூடவே தான் வச்சுப்பேன். நீங்களும் என் கூடவே தான் இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. அண்ட் ராதாரவி சார் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு. பட் ஆனால் இப்போவும் வந்து அவர் ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருந்துட்டு எங்களுக்காக வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டு போனார். அவருக்கு ரொம்ப நன்றி. அண்டு பாவியை பற்றி ஆக்சுவலி அவங்க சொன்னது கரெக்டு தான். அவங்க சொன்னது உண்மை தான். நான் அவங்களை யதார்த்தமாக விஆர் மாலில் பார்க்குறேன். நான் ஆல்ரெடி ஒரு கேரக்டர் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அவங்களை யதார்த்தமாக பார்க்கும்போது எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து அவங்கள ஃபிக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பிஆர்ஓ வந்து எனக்கு அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ நான் சரியாக கவனிக்கல. இப்போ யதார்த்தமாக பார்க்கும்போது அதே ஃபோட்டோ அதே போன நம்ம பார்த்தோம். அப்போ இவங்க தான் சொல்லிட்டு நான் வந்து இவர்கிட்ட பிஆர்ஓ கிட்ட நீங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அந்த படத்துக்கு அவங்க தான் நம்ம ஹீரோயினாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க அவங்க ஜின்னால வந்து நிறைய என்கவுண்டர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வந்து எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஜின்னை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜின்னு வந்து ஆக்சுவலாக அவங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க இப்ப எல்லா இன்டர்வியூஸ்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் பாலசரவணன் ப்ரோ அவரு கிளம்பிட்டாரு. ரொம்ப நன்றி பாலசரவணன் ப்ரோ. அண்ட் வினோதினி மேடம் அக்கான்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. நாங்க ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலி எனக்கு அவங்க ஏதாவது ஃபேஸ்புக்ல இல்லை ஏதாவது போட்டிருந்தா நான் இமீடியட்டா அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுடைய வேர்ஷன் என்ன அப்படின்றத நான் கேட்டு நாங்கள் அதை பற்றிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நான் அவங்ககிட்ட பேசுவேன். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லுமே ரொம்ப வினோதி மேடம், ஜார்ஜ் விஜய் சார், அண்ணன் அண்ட் இமான் அண்ணாச்சி இவங்கெல்லாம் இருக்கும்போது அப்படியே ஒரு கலகலகலகலான்னு இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இதான் மாண்டேஜ், நீங்கள் இந்த மாண்டேஜாக பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அதை அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நான் அதை கட் சொல்ல மாட்டேன், ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உடனே நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் எடிட்டிங்கில் பார்க்குறேன். அதை எடிட்டிங்கில் பார்க்கும்போது அது வந்து சீனா அப்படியே மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கலக்கலன்னு அந்த சீனையும் வந்து வேற லெவலில் அப்படி பண்ணிடுவாங்க. அண்ட் இமான் அண்ணாச்சி, ஜார்ஜ் விஜய், ரித்விக், நிழல்கள் ரவி சார் எல்லாருக்குமே மிக மிக நன்றி. அண்ட் அடுத்தது ஹீரோக்கு வருவோம். ஆக்சுவலி நான் ரொம்ப லக்கி, எனக்கு முகின் ராவ் வந்து இந்த படத்துல ஹீரோவா கிடைச்சதுக்கு. எனக்கு வந்து ஒத்த தாமரை டைம்ல இருந்தே வந்து நாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ், ஒரு பிரதர்ஸ் மாதிரி. நான் கூட அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், நீங்க வந்து அந்த டேரக்டர் இந்த டேரக்டர்லாம் அண்ணான்னு கூப்பிடுறீங்க, என்னை மட்டும் ஏன் சார்னே கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் வந்து அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. பட் ஆனா பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். அவர் எப்படி பிக் பாஸ்ல எப்படி இருந்தாரு அப்படின்றது வந்து டைட்டில் வின்னர் ஆனாரு அப்படின்றத வந்து நாங்க லைவ்ல பார்க்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா உண்மையாலே ரொம்ப நல்ல டைப், ஆக்சுவலி உண்மையாலே ரொம்ப நல்ல டைப்பு. அப்படி ஒரு ரெஸ்பெக்ட், எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும். அண்ட் அந்த ஒரு நான் விஜய் சார் கிட்ட ஒர்க் பண்ணதுல அவர் அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு, பேஷன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஆக்சுவலி எந்த ஒரு வெற்றி தோல்வி எது வந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்னுடைய வேர்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அவருடைய விஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான படம். அவர் இந்த படத்துக்காக நிறைய டெடிகேட்டடா வேலை பார்த்திருக்காரு, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த படம் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எல்லா விஷயமும் அமையும். பெஸ்ட் விஷஸ், தேங்க்யூ. அண்ட் நீங்க வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்றது தான் நான் சொல்றேன். அண்ட் தேங்க்ஸ் அ லாட். அப்புறம் நான் கடைசியா அண்ட் பிஸ்னஸ், இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி.
ஹிந்தி பிரதீப், அப்புறம் மாஸ் ஸ்டுடியோஸ் கார்த்திக் சார் அண்ட் நாயுடு அண்ட் பிக் ஃபிஷ் ஓடிடி பண்ணியிருக்காங்க, ஓடிடி சேட்டலைட். அண்ட் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். உங்க கூட நான் அடுத்தடுத்த படங்கள் டிராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அண்ட் கடைசியா ஒருத்தருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா அது நான் தான், டைரக்டர் டிஆர் பாலா. என்ன அப்படின்னா ஃபேரிடேல் பிக்சர்ஸ்னு ஒரு ஒரு பேனர் ஸ்டார்ட் பண்றேன். எந்த நம்பிக்கையில நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரியல. அம்மாவோட நம்பிக்கை எனக்கு கொடுத்து அந்த ஃபேரிடேல் பிக்சர்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் என்னுடைய ஆட்ஸ்ல, ஆல்பம் சாங்ஸ்ல சேர்த்து வச்ச எல்லா பணத்தையுமே வந்து இந்த படத்துல நான் போட்டிருக்கேன். அண்ட் அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியாச்சு, பட் தேட்டருக்குமே நான் ரொம்ப நம்பியிருக்கேன். அண்ட் இந்த ஜின்னுன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து மலேசியாவில் ஒரு ஆட் பண்ணும்போது அங்கே என்னுடைய ரிலேட்டிவ் வந்து வீட்டில் ஜின் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது வந்து ஜின்னு, இது வந்து நாய் பூனை வளர்க்குற மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. இதுக்கு வந்து பால் பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. இதை வளர்க்குறதா இருந்தால் 3 கண்டிஷன் இருக்கு. தண்ணி படக்கூடாது, சூரிய ஒளி படக்கூடாது, அண்ட் நைட்டில் தான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இதெல்லாம் இருக்குமா ஆக்சுவலி நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு பேய்கள் மேலேயும் அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. அவங்க சொல்லும்போது அதை நம்ம வந்து கிண்டலாவோ இல்லை வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாவோ எடுத்துக்கலனா, ஏன்னா அதை அவங்க ரொம்ப பிலீவ் பண்றாங்க. இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணும்போது இது வந்து கூகுளே இருக்கு. தொயோன்ற வார்த்தையில நீங்க இப்ப டைப் பண்ணீங்கன்னா கூட அதை பத்தின விஷயங்கள் வரும். அண்ட் அந்த 3 கண்டிஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அதுல வருது. ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையா அதை இது பண்றாங்க. ஸோ நான் அதை எடுத்து ஒரு கதையா நான் பண்ணேன். கருந்தல் சாரோட உட்காந்து ஃபுல்லா ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை பத்தின நிறைய ரிசர்ச்சர்ஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளேவா நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த படத்தை பத்தி நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மலேசியா மந்திரவாதிகிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இதை நீங்க வந்து காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, சீரியஸா பண்ணணும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து எவ்வளவு சீரியஸா பண்ண முடியுமோ அவ்வளவு சீரியஸா பண்ணுங்க. பட் நான் இங்க வந்துட்டு மொத்தமா வந்து காமெடியா தான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்சுவலி ஹாரர் காமெடி. அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய அமானுஷங்கள் நடந்தது. நாங்க எடுக்க போற முதல் சீன்லயே ஆக்சுவலி ஹீரோ வந்து அந்த ஜின் பாக்ஸை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராரு. அப்போ வரைக்கும் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. சடனா பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, பயங்கர சூற காத்து அடிக்குது. ரொம்ப அப்படியே ஒரு அமானுஷமான ஒரு விஷயமா நடந்துச்சு. அப்போ எல்லாருமே ஆக்சுவலி பயந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி, ஹீரோயினுக்கு அந்த வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடந்தது. அப்போதான் நாங்க எல்லாருமே பிலீவ் பண்றோம், இதெல்லாம் இருக்கு, இந்த விஷயம்லாம் இருக்கு. அதை நம்ம வந்து ஒரு விஷயமா அப்படி பொருட்படுத்தாம அப்படி விட்டுறக்கூடாது, எல்லாமே கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஜின்னுன்ற அந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை. இப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த கதையை கேட்கிறாரு. ஆக்சுவலா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்றேன். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்றாரு, கதை சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல பண்ணீங்க, எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க இந்த கதை. அண்ட் நான் பார்த்த 5 பெஸ்ட் டைரக்டர்ஸ்ல நீங்க ஒரு டைரக்டர், அப்படி இப்படின்னு பயங்கரமா புகழ்ந்தாரு. அண்ட் உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து என் ஸ்டைல்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், ஒரு 5 சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சரி சார், ஓகே சார், அப்போ 5 சிட்டிங் உட்காருவோம், சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டாரு. அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 சிட்டிங்ன்றது பாத்தீங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷம், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி 2 வருஷம் அப்படி போயிட்டே இருக்கு. அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு, இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட், அவர் சொல்லுவாரு, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க புது டைரக்டர் தானே, கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்கன்ட்டு பொறுமையாவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரும் ஒரு வாட்டி போய் எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது, ஒரு கட்டத்துல அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது. ஓகே ஃபைன், நானுமே சரி ஓகே, நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலா படம் பண்றோம், அப்போ அவருக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா,
அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம், சரிங்களா? இப்போ வந்து நான் போறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு, ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, நம்ம உடனே போறோம், போயிட்டு டேட்ஸ் கேட்கறோம், அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பாக்குறதுக்காக போறோம். நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் சொன்னா கூட நீங்க கண்டுபிடிச்சிருங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனேன் அந்த அந்த ஹோட்டலுக்கு, மேலே அவரை பார்க்க போறேன். அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்துல இருக்காரு, பயங்கரமான ஹிட் அந்த படம். உட்காந்துட்டு இருக்கு. அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்றாரு. நான் வரேன், என்னை உட்கார கூட சொல்லல. என்னை பார்த்து என்ன கேட்குறேன், நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நான் வந்து சார் நான் டிஆர் பாலா சார், உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார், நான் வந்து ஜின்னுன்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அந்த கதை கேளுங்க சார். சாரி, ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார், நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்க முதல்ல இருந்து அந்த கதையை சொல்லுங்க பார்ப்போம், என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நான் வந்து முதல்ல இருந்து அந்த கதையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் மொத்தம் 60 சீனு. ஒவ்வொரு சீனா சொல்றேன். நிறுத்துங்க, இந்த இடத்துல நான் மாத்த சொன்னேன். இல்ல சார் நான் அதை மாத்திட்டேன் சார், இப்ப பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அந்த லைனை நான் சொல்றேன், சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது. அவருடைய செய்கைகளே டோட்டலா சேஞ்ச் ஆயிருந்தது அப்போ ஆக்சுவலி, சரிங்களா? நான் சொல்றேன் திருப்பியும், இல்ல சார் மாத்திட்டேன் சார், இது கேளுங்க சார், அதை கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவருடைய மைண்ட் செட்டுக்கும் வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம வந்து இந்த எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணோம், இந்த டேரக்டரோட பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இந்த சீனை வந்து நீங்க ஆல்ரெடி மாத்திருந்தீங்க, சரி ஓகே இதை வந்து நீங்க அப்படியே நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்படியே பாதியை நிறுத்திட்டாரு, பாதி கதையோட அப்படியே நிறுத்திட்டாரு. இந்த சீனை நீங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்றாரு. நான் நடிச்சு காட்டுறேன். நான் நடிச்சு காட்டிட்டேன். சரி ஓகே, இப்போ 2 கேரக்டர் இருக்காரு, அந்த 2 கேரக்டருமே நடந்து ஆக்சுவலி படத்துல 2 கேரக்டர் இருக்கு, 2 கேரக்டருமே நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், சார் அது எப்படி சார் இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் நானே எப்படி சார் பண்ண முடியும், பரவாயில்லைங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் அந்த கேரக்டராகவும் பண்ணேன், இந்த கேரக்டராகவும் பண்ணேன், நான் பண்ணி காமிச்சேன். அவருக்கு அப்பயும் வந்து ஐயோ இதையும் பண்ணிட்டானே, இப்போ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு வேற ஒன்று சொல்றாரு. அப்போ என்னால அதை பண்ண முடியல. அவர் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்ல நான் பண்ணல, நான் வேற ஆர்டிஸ்ட் நான் டேட்ஸ் கொடுக்குறேன், சாரி நான் வேற டேரக்டர் கொடுக்குறேன், வேற ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உனக்கு சினிமா தெரியாது, நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா, உனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு நீ அவமானப்படுத்திட்டாரு. ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தின உடனே நீ வந்து சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, நீ போயிட்டு எதுக்கு இந்த சினிமால இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார் கதை சொல்லி 2 வருஷமா உங்க கூட டிராவல் பண்ணிருக்கேன், கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்க 5 பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொல்றேன் மாதிரி சொன்ன போது அவர் வந்து இல்ல முடியாது, நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணல, நான் அப்புறமா பண்றேன் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டா. அந்த டி நகர்ல இருந்து ஆதம்பாக்கம் என் வீடு. ஆக்சுவலா அந்த ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணாரு. அந்த ப்ரொடியூசர் கீழே வந்துட்டோம்னே சொல்லிட்டாரு, இல்ல நான் அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தா நான் பண்றேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அங்க டி நகர்ல இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன். கண்ணுல இருந்து தண்ணி அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கு. நான் அப்போ முடிவு பண்ணி இந்த படத்தை நான் எக்காரணத்து கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது. என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சினிமா தெரியாது, நான் சினிமா பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு எப்படி அவர் வாயால பெஸ்ட் டைரக்டர்னு சொன்னாரோ, அதே வாயால ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பா இந்த படத்தை நான் பண்ணணும், அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பா இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நான் வந்தேன். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளவு இது பண்ணாலுமே நான் எனக்கு வந்து திருப்பி எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னா, நான் கண்டிப்பா இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் விஜய் சார் அடிக்கடி சொல்றது அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனாலதான் இப்போ இந்த படத்தை முடிச்சு பிசினஸ் பண்ணிட்டேன். அண்ட் 30ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு வந்து கண்டிப்பா நான் சொல்றேன், எனக்கு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை நான் வந்து அதான் சொல்றேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை மீட் பண்ணேன் எங்க ஃபிளாஷ்ல. அண்ணா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னா, எதுக்கா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணோம், ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் திட்டுவாங்க, அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு, உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு போதுதான் எனக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, வேற ஃபீல்ட்ல இருக்குங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டிலோ வந்து டாக்டரோ இல்லை வெவ்வேறு ஃபீல்டையோ எல்லா நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ், ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து ஒரு குடும்பமா, இப்போ எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி இருக்கும், ஒரு குடும்பமா போயிட்டு ஒரு தேட்டர்ல போயிட்டு ஒரு படம் பாக்குறாங்க அப்படின்னா
இந்த படம் கண்டிப்பா அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பா இந்த படத்தை போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் என்கேஜிங்கா என்டர்டைனிங்கா இந்த படம் இருக்கும். அது கண்டிப்பா நீங்க கொடுக்குற காசுக்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத வந்து நான் தீர்மானமா சொல்றேன். பிரஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சொல்றேன், எனக்கு ஒத்த தாமரை எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை வந்து எனக்கு நல்லபடியா பண்ணி கொடுங்க, உங்க கையில தான் இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், இவ்வளவு நேரம் நீங்க இருந்ததுக்கு, பேஷன்ஸா இருந்ததுக்கு. அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒரே ஒரு நிமிஷம். ஜூன் 30ஆம் தேதி எந்த ஒரு ஹீரோ யாருன்னு நமக்கு தெரியல. சாரி, மே 30ஆம் தேதி கண்டிப்பா 30ஆம் தேதி ஈவினிங் ஷோ பார்த்துட்டு கண்டிப்பா அவர் உங்களை கூப்பிடுவார் பிரதர். ஆனா நீங்க வந்து அப்ப நீங்க இந்த வெற்றி உங்களை எல்லாத்தையும் மாத்திடும். கண்டிப்பா வரி பண்ணாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ வெரி மச் சார். சொன்ன மாதிரி மே 30th இப்ப நீங்க கஷ்டப்பட்ட இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலா வந்து இருக்கும், அல்ல சந்தேகமே இல்ல. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேங்க்யூ சோ மச் ஃபார் த பேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசி ஒருத்தர் மட்டும் வந்து நம்ம கூப்பிடலாம். படத்துடைய கதாநாயகன், லெட்ஸ் வெல்கம் முகேன் ராவ் ஆன் டு தி ஸ்டேஜ். மன்னிக்கணும் ஊடக நண்பர்களுக்கு. பாலா, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். பாக்யராஜ் சாரோட பாக்கிய பத்திரிகையில வந்து குட்டி கதைகள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. பாரசீகத்துக்கு மேல ஒரு அரசன் போர் எடுத்துட்டு போகும்போது கடல் பயணத்துல போய் இறங்கினோன்னு வந்த கப்பலை வந்து எரிச்சிட்டானா. அப்ப வீரர்கள் கேட்டாங்களா நம்ம எப்படி போறதுன்னு கேட்ட போது நம்ம இந்த நாட்டை ஜெயிச்சு அவங்களோட கப்பல்ல போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அது மாதிரி அந்த எந்த நடிகர் உங்களை வேணான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா முள்ளோட தன்மை என்னன்னா காலில் மிதிப்பவர்களை கையில் எடுக்க வைக்கும். அதுதான் முள்ளோட தன்மை. அந்த 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 டைரக்டரோ அந்த ப்ரொடியூசரோ அந்த ஹீரோ தான் நம்மளை தவிர உங்க கதையை நம்பல. ஆனா நீங்க உங்க கதையை நம்புறதால நீங்க இந்த ஃபேரி டெய்ல்ன்ற ஒரு ப்ரொடக்ஷனே வந்திருக்கு, அது பிசினஸும் ஆயிருக்கு. ஸோ இந்த பெஸ்ட் வே ஆஃப் ரிவெஞ்சே என்னன்னா லிவிங் வெல் பிஃபோர் தெம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி நீங்க பெருசா ஜெயிச்சு காமிக்கிறதா இருக்கு. அந்த பெரிய ஹீரோவோட நம்ம ஹீரோ, உங்களை நம்பி வந்த இந்த ஹீரோ இந்த படத்தை இன்னும் பெருசா கொண்டு ஜெயிப்பார். வாழ்த்துக்கள்.